ஹாய் ஆஸ்பரண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம தேர்ட் டே ஃபைனல் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் உடையது. பிசி எக்ஸாம் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, சரிங்களா? ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்கள், டிஎன்பிஎஸ்சி நான் படிக்கணும், எப்படி நான் என் கரியரை ஆரம்பிக்கணும், நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய சனிக்கிழமை நவம்பர் 7ஆம் தேதி ஒரு வெபினார் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதில் கீழே லிங்க் இருக்குது, அதில் லாகின் பண்ணி உங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி கிளியர் பண்ணணும், உங்களுடைய டவுட்ஸ் அது மாதிரி இருக்குதுன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குடியுரிமை சட்டம், முகவுரை, செம்மொழி தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குறு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மேட்ச் அதுக்கானது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? குடியுரிமை சட்டம் 1955 தான் என்னது முதல்ல குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டது. முகவுரை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முகவுரை அப்படிங்கும்போது நமக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களால் தான் என்னது முகவுரை அப்படிங்கிறது உருவாக்க ஆரம்பிக்கப்படுது, சரிங்களா? அப்ப அதுதான் இருக்க போகுது. அப்ப 3, 4. அடுத்தது செம்மொழி தமிழ் அப்படிங்கிறது இருக்கு. தமிழை எப்போ செம்மொழியாக சொல்றாங்க அப்படின்னா 2004 முதல்ல செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்ட இந்திய மொழிகள் எதுனா தமிழ் தான். ஸோ அப்போ அடுத்தது 2, சரிங்களா? குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எதுனா 42வது சட்ட திருத்தம். அதுதான் நமக்கு குறு அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தை தான் குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1, 3, 4, 2, 1. ஓகேவா? 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த சட்டம் பம்பாயை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 தான் என்னது இந்தியாவிலிருந்து பம்பாயை பிரிச்சது எது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்தது பாருங்க. ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. முத்து கிருஷ்ணப்பர் அப்படிங்கிறது என்னது கரெக்டான ஆன்சர், சரிங்களா? டக்குன்னு முத்து வடுகநாதர் அப்படின்னு போயிடாதீங்க, சரிங்களா? முத்து கிருஷ்ணப்பர் தான் என்னது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க. மாங்குளம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானதுதான். அடுத்தது பாருங்க. மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1, 2 ரெண்டுமே சரியானது அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. அடுத்தது பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகள் எவை உண்மையானவை அப்படிங்கறது நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சங்க காலத்தில் அரசுரிமை அப்படிங்கிறது பரம்பரையானது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அப்பாவுக்கு அடுத்தது அவருடைய மகன், அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் அப்படிங்கிறது பரம்பரையாக இருந்ததுதான், சரிங்களா? கரெக்டானதுதான். அரசர் அப்படின்னா என்ன குறிக்கும் அப்படின்னா கோ அப்படிங்கிறது என்னது அரசரை அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ அதுவும் கரெக்ட். ஸோ அப்ப என்னது ரெண்டுமே கரெக்ட். உண்மையானவை எவைன்னு தான் கேட்டிருக்கான். 1 மற்றும் 2, சரிங்களா? ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகேவா? இங்க கோட்டைகள் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ட் இருக்கு. இங்க எந்தெந்த சிட்டியில அந்த ஃபோர்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. புனித டேவிட் கோட்டை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. எங்க இருக்க போது கடலூர். ஓகேவா? கடலூர்ல புனித டேவிட் கோட்டை 4. அடுத்தது ஜார்ஜ் கோட்டை எங்க சென்னை. ஓகேவா? சென்னை. அடுத்தது புனித வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது கல்கத்தா. ஓகேவா? 1. அடுத்தது லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது எங்க பாண்டிச்சேரி. ஓகேவா? 2. 4, 3, 1, 2. 4, 3, 1, 2. 4, 3, 1, 2 இங்க இருக்கு. ஆப்ஷன் பி பா, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றுள் எது உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கான். டக்குன்னு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்றதோட பார்த்துட்டு நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், FSSAI நம்ம டக்குன்னு கிளிக் பண்ண போவோம், சரிங்களா? அல்ல அப்படிங்கறத கேட்டிருக்கான். அப்ப எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா? FICCI அப்படிங்கிறது தான், சரிங்களா? இந்த அமைப்பு எது அப்படி எதுக்கு சார்ந்தது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சரிங்களா? அடுத்தது பாருங்க. பெர்னிஷியஸ் இரத்த சோகையை ஏற்படுத்தும் உயிர்ச்சத்து குறைபாடு எது அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து. ஓகேவா? அடுத்தது பாருங்க. சிதைப்பைமனைகளுள் எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த ஆல்காக்கள் இருக்குல்ல, இதை தவிர்த்து மற்றது எல்லாமே என்னது நமக்கு சிதைக்கக்கூடியதுதான். ஸோ ஆப்ஷனே நமக்கு ஏவும் உண்டு, பியும் உண்டு, சியும் உண்டு, சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு மிஸ்டேக்கான ஒரு கொஸ்டின்ஸ் தான். எது இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ பாக்டீரியாக்கள், புஞ்சைகள், ஓகேவா,
லைக்கன்கள் எல்லாமே என்னது சிதைக்கக்கூடியதுதான். இந்த ஆல்காக்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது சிதைக்காதது. ஓகேவா? ஸோ அப்போ இது நமக்கு கொஞ்சம் இரலவெண்டாக தான், கொஷின்ஸ் கொஞ்சம் ராங்காக தான் இருந்தது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒளி மாசு குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிக அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இனிமையற்ற இறைச்சலான ஒளி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எஸ், ஒளி மாசுபாடு அப்படின்னா என்னது? இறைச்சலற்ற ஒரு ஒளி, கேட்க முடியாத அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒளிகள் தான் என்னது இறைச்சலுடைய இருக்கக்கூடிய ஒளியை தான் சொல்லுவாங்க. மனசோர்வு மற்றும் அழுத்தத்தை குறைக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது குறைக்காது, அதிகரிக்கும். சரிங்களா? அப்ப இது என்னது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. அப்ப வாக்கியம் ஒன்று மட்டும்தான் என்னது சரியான ஒரு வாக்கியமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, புலிகள் காப்பக திட்டம். ஓகேவா? ஒவ்வொரு விலங்குகளுடைய பாதுகாப்பு திட்டமும் இந்த இயரும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1973. சரிங்களா? 4. அடுத்து யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. 2. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம். கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 999 அப்படிங்கிறது இருக்க போது. சரிங்களா? அப்ப சரி 1 2. அடுத்தது நமக்கு என்ன வரப்போகுது? இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது நமக்கு என்னது 2020. ஓகேவா? அப்ப 4 1 2 3 அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? 4னா DABC. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூம்புகார். ஓகேவா? எங்க அப்படின்னா பூம்புகார். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சுங்கச்சாவடிகளில் அமைந்துள்ள ஃபாஸ்டாக். ஓகேவா? ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அந்த அலைக்கதிர்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. எந்த அலைக்கதிர்கள் மூலமா அது உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ அலைக்கதிர்கள். சரிங்களா? ரேடியோ அலைக்கதிர்கள் மூலமா அது உபயோகிக்கப்படுத்தப்படுகிறது. அடுத்தது பாருங்க, நாடு மற்றும் சுதந்திரம் அடைஞ்ச ஆண்டுகள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்கா அப்படிங்கும் போது இந்தியா சுதந்திரத்துடைய அடுத்த வருஷம் 48. அப்ப பி. சரிங்களா? அடுத்து சீனா. ஓகேவா? அதுக்கு அடுத்த வருஷம். ஓகேவா? 49. அப்ப சி அப்படிங்கிறது இருக்க போது. பங்களாதேஷ் நாம தான் என்னது பாகிஸ்தான் இருந்து ஓகேவா கிழக்கு பாகிஸ்தான பங்களாதேஷ் அப்படின்னு நம்ம பிரிச்சு வாங்கி கொடுத்தோம். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971 ஏ. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், நம்மளும் பாகிஸ்தானும் ஒரே இயர். முதல் நாள் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், அடுத்த நாள் இந்தியாவுக்கு அப்படிங்கும் போது நமக்கு 47 டி அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. அப்ப பிசிஏடி. ஓகே, ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன். ஓகேவா? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய பிற நூல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. வெற்றிட குடுவை ஓகேவா, பிளாஸ்க் அதுதான். ஓகேவா? பிளாஸ்காக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் திவார். ஓகேவா? அதான் திவார் பிளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறது தான். ஓகே, அவர் தான் கண்டுபிடிச்சார். அடுத்தது பாருங்க, குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழுவிசையை உணர்கிறீர்கள். இவ்விசைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அதாவது சர்க்கிள்ல போகும்போது நம்ம வெளியில போறோம் அப்படின்னா அது விளக்கு விசை. இது மையத்திலிருந்து நாம விலகி போறோம், அப்ப என்னது மைய விளக்கு விசை அப்படிங்கிறது இருக்கு. இதே மையத்தை நோக்கி வரோம் அப்படின்னா இதுவே அந்த ராட்டினம் சுத்தி முடியுது அப்படிங்கும் போது நம்ம என்ன ஆகிறோம், வெளியில போகும்போது இருக்கிறது நிற்கும் போது நம்ம உள்ள வர மாதிரி பார்ப்போம். அது என்னது மைய நோக்கு விசை அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப சென்டரை நோக்கி வர்றது மைய நோக்கு விசை, விலகி போறது மைய விளக்கு விசை அப்படிங்கிறது இருக்க போது. அதே மாதிரி வாஷிங் மிஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்கக்கூடியதாக இருக்கும். வாஷிங் மிஷின்ஸ்ல நமக்கு சுத்துறும் போது அது என்ன விசையில செயல்படுது அப்படிங்கறது கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வளிமண்டல அழுத்தம். ஓகேவா? இங்க விசை, நிறை, அடர்த்தி. இங்க என்னது அதோடைய யூனிட்ஸ் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா? வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கும் போது என்னது பாஸ்கல். ஓகேவா? அப்ப பி. அடுத்தது விசை அப்படிங்கிறது நியூட்டன். ஓகேவா? ஏ. நிறை அப்படிங்கிறது கிலோகிராம். டி அப்படிங்கிறது நமக்கு இருக்க போது. அடர்த்தி அப்படிங்கிறது கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படிங்கிறது இருக்க போது. சி. பிஏடிசி. ஓகேவா? பிஏடிசி ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, ஒளியின் செறிவானது எந்த அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த அளவால் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
டெசிபிள். ஓகேவா, டெசிபிள். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஐபிஎல்லாம் பார்க்கும்போது அதில் என்னது சவுண்டு கரகோஷங்கள் போடும்போது எத்தனை டெசிபிள் அப்படிங்கிறது கீழே போலாம் போட்டு போட்டு காட்டுறாங்க. சரிங்களா, அதுதான் இந்த ஒலியுடைய செறிவை அளக்கக்கூடியது என்ன அப்படின்னா டெசிபிள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் இம்மதிப்பிற்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது கீழே இருக்கிறதுல கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரட் 212 டிகிரி ஃபாரட் அப்படிங்கிறது தான் என்னது 100 டிகிரி செல்சியஸுக்கு சமமா இருக்கக்கூடிய நீரின் கொதிநிலை கீழே இருக்கிறது அதுதான். ஓகேவா, அடுத்தது பாருங்க, நேட்டோ என்பது ஒரு வெளித்தரப்பினரின் தாக்குதலில் இருந்து உறுப்பு நாடுகளுக்கு பரஸ்பர பாதுகாப்பிற்கு நிறுவப்படுவது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எஸ், நேட்டோவோட அமைப்பு அதுதான் செயல்படுத்தும். சரிங்களா, ரஷ்யா நேட்டோவின் ஒரு உறுப்பாக உள்ளது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ரஷ்யா நேட்டோவுடைய ஒரு உறுப்பு நாடு கிடையாது. சரிங்களா, நேட்டோவுடைய ஒரு உறுப்பு நாடு கிடையாது. இந்த மாதிரி பிரிக்ஸ் மாநாடு, நேட்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலையும் நல்லா ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று அதோடைய தலைமையகம், இல்லை ரீசெண்டா அதில் இணைக்கப்பட்ட நாடுகள், இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்ட். சரியான கூற்று எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும் தான் நமக்கு என்னது சரியானதாக இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டன் குளோப் விருதை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இசையமைப்பாளருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. சரிங்களா, யாருக்கு முதல்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க. சரிங்களா, இப்ப ரீசெண்டா யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகேவா, நாட்டு அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். ஓகேவா, ஓகேவா, RRR படத்துல இருக்கும். ஓகேவா, அதோட மியூசிக் டைரக்டர் தான் யார் அப்படிங்கறத தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, சரி ரைட். அடுத்தது பாருங்க, யுஏவியின் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது கேட்கிறாங்க. யுஏவியோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது கேட்கிறாங்க. ஓகேவா, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். ஓகேவா, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்னது அதோடைய விரிவாக்கமாக இருக்க போகுது. ஓகேவா, அடுத்தது பாருங்க, உலக யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 21. சரிங்களா, ஜூன் 21. ஓகேவா, அது மாதிரி வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன் அப்படின்னா டிசம்பர் 21 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, டிசம்பர் 21 தான் என்னது வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்தியா ரெஃபர் பண்ணி ஐநா தான் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயங்கள். ஸோ அதனால இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2024 இது நடந்தது. ஸோ அப்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, சரி. நமது நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா தைமோசின் அப்படிங்கிறது தான் கரெக்ட். எது அப்படின்னா தைமோசின் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டா இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல்லின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட், மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல்லின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டா தான் இருக்கு. இவை மிகை ஆற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எஸ், அதுவும் கரெக்ட். ஸோ அப்ப ரெண்டுமே கரெக்டானது தான். ஓகே, கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, இந்த பக்கம் நமக்கு விட்டமின் சி, ஓகே, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடைய சத்துக்கள் இந்த பக்கம் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. விட்டமின் சி எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா கொடுத்துக்கிறதுல கொய்யா. ஓகேவா, ஸோ அப்ப 4. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவகேடோ. ஓகேவா, அவகேடோல அதிக அளவு கொழுப்பு சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்க போது. ஓகேவா, அடுத்தது சீத்தாப்பழம் அப்படின்னா இரும்பு சத்து அதிகம் நிறைந்தது சீத்தாப்பழம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ அப்ப 2. ஓகேவா, புரோட்டீனாய்டுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடிய நிறமி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, அப்ப 4 1 2 3 4 1 2 3 ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, எலும்புகளை வலுவிழக்க செய்து அவற்றை உடைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபோரோசிஸ். ஓகேவா, ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. ஓகே, அடுத்தது பாருங்க, காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது உயிர் சத்து விட்டமின் சி வந்து இழக்கப்படுகிறது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. விட்டமின் சி நீரில் கரையும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா, என்னது ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது பாருங்க, ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் எது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. நியூட்ரான். சரிங்களா, ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் எது அப்படின்னா நியூட்ரான்.
அடுத்தது இரும்பு பொருட்கள் துருப்பிடித்தலில் நடைபெறும் வினை ஆக்சிடனேற்றம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஏனெனில் இரும்பு அதன் ஆக்சைடுகளால் மாற்றப்படுகிறது. எஸ், கரெக்ட். ஆக்சிடனேட்டர்ல தான் என்ன, ஆக்சிடேஷன் நடக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா இரும்பு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது தான். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வினிகர் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க அப்படிங்கறதுதான் இதுல கரெக்டான ஒண்ணு. சரிங்களா, வினிகர் உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் இருக்க வச்சுக்கிறது தான் என்னது கரெக்டான ஒன்னாக இருக்க போகுது. சரிங்களா, அதுதான் கரெக்ட். ஓகேவா, இது மாதிரி ஆசிட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒன்று எதிர்பார்க்கலாம். ஓகேவா, எதுல என்னென்ன வகையான ஆசிட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சல்பர் டை ஆக்சைடு. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்தது பாருங்க, பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயுவில் உள்ள எல்பிஜி என்பது என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எல்பிஜி அப்படிங்கிறது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஓகே, ரைட். அடுத்து சைக்காலஜி அப்படிங்கிறது நமக்கு இருக்க போது. இது வரைக்கும் நம்ம சயின்ஸ் ஜிஎஸ் ரெண்டும் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து சைக்காலஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாக்கியத்துல ஒரு மேக்ஸோடைய ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ரவியின் அப்பாவின் வயது ரவியின் வயதின் 4 மடங்குடன் 5 கூட்ட கிடைப்பது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவியின் அப்பாவின் வயது 33. அப்ப அப்பா வயசு என்னது 33. ஓகேவா, ரவியோட வயசு தெரியுமா? தெரியாது. அத எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 4 மடங்கு. ரவியின் வயதின் 4 மடங்கு. அப்போ 4x. அதை விட எத்தனை அதிகம்? 5 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப +5. அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. 33 = 4x + 5. இதோ இங்க இருக்கு. ஓகேவா, 4x + 5 = 33 அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, 12 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள முக்கோணத்தின் பின்வருமாறு அமையலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் சுற்றளவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா சுற்றளவு அப்படின்னும் போது இங்க இந்த பக்கம் ஒரு ஏ பி சி 3 பக்க அளவுகள் தான் இருக்க போது. அது என்னது 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3த்தையும் ஆட் பண்ணா 12 வரும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அப்ப சமபக்க முக்கோணமாக அமையலாம். எஸ், வாய்ப்புகள் இருக்கு. சமபக்க முக்கோணம் என்னது? இங்க 4 இங்க 4 இங்க 4. அப்ப 3 பக்கமும் சமமா தான் நமக்கு இருக்க போது. அப்ப ஆட் பண்ணோம்னா 12 தான் நமக்கு சுற்றளவு கிடைக்க போது. சமபக்க முக்கோணமாக அமைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரு சமபக்க முக்கோணமாக அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 2. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதே மாதிரி 12 அப்படிங்கறதுதான் கிடைக்க போகுது. அப்ப என்னது ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா, ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர் அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஷேப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சதுரம் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்ப சதுரம் அப்படிங்கும் போது அதோடைய பெரிமீட்டர் பக்க அளவு என்னது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 3 மடங்கு ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, சரி, அப்ப என்ன அது 30 மாறிடும். 3 மடங்கு அப்படின்னும் போது 30 மாறிடும். அப்ப இதோடைய சுற்றளவும் எத்தனை மடங்கா மாறுதுன்னு தான் பார்க்க போறோம். சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4a. அப்ப 4 × a அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு 40 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்க நமக்கு என்ன கிடைக்க போகுது? 4 × a அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? 30 × 4 அப்படின்னா 120 அப்படின்னு நமக்கு கிடைக்க போகுது. அப்ப 40 120 மாறிடுச்சு. எத்தனை மடங்கா மாறி இருக்கு? 3 மடங்காக நமக்கு மாறி இருக்கு. சரிங்களா, 3 மடங்காக நமக்கு மாறி இருக்கு. அடுத்தது பாருங்க, 52 சீட்டுக்கட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ராஜா அல்லது ராணி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. மொத்தமா நமக்கு 52 கார்டுகள் தான் இருக்க போகுது. சரிங்களா, 52 கார்டுகள். அதுல ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா எத்தனை ராஜா இருப்பாரு? 4 ராஜா தான் இருப்பாரு ஒரு கட்டுல. அப்ப 4 அல்லது அப்படின்னு வந்துருச்சுன்னா பிளஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 52 கார்டுல ராணி எத்தனை இருப்பாங்க? அதுவும் 4 கார்டு தான் இருக்கும். சரிங்களா, ராணி கார்டும் அது 4 தான் இருக்கும். இப்ப ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? 8/52 அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணீங்க, 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2/13 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 2/13 அப்படின்னு நமக்கு வரப்போகுது. சரிங்களா, இது மாதிரி அல்லது அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு என்னது? அங்க பிளஸ். அடுத்த கண்டிஷனுக்கு போனோம்னா நம்ம பிளஸ் போட்டு போறோம். ஓகேவா,
சரி, அடுத்தது பாருங்க, ஏல இது மாதிரி இருக்கு, பி இது மாதிரி மாறி இருக்கு, சி இது மாதிரி மாறி இருக்கு. அப்ப டி இந்த பொசிஷனுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு 4 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க லெஃப்ட்ல இருக்கு, இது ரைட்ல இருக்கு, இது லெஃப்ட்ல இருக்கு. அது அப்படியே ரிவர்ஸ்ல இந்த பக்கம் வந்திருக்கு. இந்த பக்கம் ஆரோ ரிவர்ஸ் மாறி இருக்கு, இந்த பக்கம் ஆரோ இந்த பக்கம் ரிவர்ஸ் மாறி இருக்கு, இந்த பக்கம் ஆரோ இந்த பக்கம் ரிவர்ஸ்ல நமக்கு மாறி இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட்ல நமக்கு மாற போறோம். டவுன் ஆரோ இருந்ததுன்னா அப் ஆரோ, இது டாப்ல போனுச்சுன்னா டவுன் ஆரோ, டவுன்ல போனது டாப் ஆரோ அப்படின்னு நமக்கு மாற போகுது. ஸோ அப்ப அது மாதிரி இருக்கக்கூடியது எது, ஆப்ஷன் 4 டி தான் நமக்கு கரெக்டானதாக நமக்கு இருக்க போகுது. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, கீழே இது மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல எது ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸியானது தான், ஏ பி சி. அப்ப இங்க என்ன வரும், டி அப்படின்னு வரணும். இசட் ஒய் எக்ஸ், அப்ப என்ன வரணும், டபிள்யூ. இசட் எல்லாம் நமக்கு என்னது, ரிவர்ஸ்ல, ரெண்டாவது லெட்டர் நமக்கு என்ன போகுது, ரிவர்ஸ்ல போகுது. அப்ப டபிள்யூ அப்படின்னு வரணும், ஆப்ஷன் பி. சரி, அடுத்தது பாருங்க, டயக்ராம்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம கேட்கிறாங்க. சரிங்களா, இந்த முக்கோணம் அப்படிங்கிறது என்னது, மந்திரவாதி அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த செவ்வகம் அப்படிங்கறது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, தத்துவவாதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்கிள் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் மந்திரவாதி ஆவர் கொடுத்திருக்காங்க. வரலாற்று ஆசிரியர்கள் இங்க இருக்காங்க, மந்திரவாதி இங்க இருக்காங்க, எந்த ஒரு லிங்க்குமே இல்லை, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிறது எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ராங். அடுத்தது பாருங்க, சில மந்திரவாதிகள் தத்துவவாதிகளாகவும் வரலாற்று ஆசிரியர்களாகவும் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மந்திரவாதிகள் என்னது தத்துவவாதிகளாக இருக்காங்க, ஆனா வரலாற்று ஆசிரியர்களாக இருக்காங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. சரிங்களா, ஒருத்தரும் அதுல இல்லை. ஸோ அப்ப அது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. எல்லா வரலாற்று ஆசிரியருக்கும் ஒன்று தத்துவவாதிகளாகவோ அல்லது மந்திரவாதிகளாகவோ உள்ளனர். யாரு, எல்லா வரலாற்று ஆசிரியர்கள்ல ஒன்று தத்துவவாதி இல்லாட்டினா மந்திரவாதின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரவாதியும் வரலாற்று ஆசிரியர்களும் எங்கேயுமே நமக்கு லிங்கே வராது, ரெண்டுமே ஒரே இடத்துல வரவே கூடாது. இங்கேயும் நமக்கு அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, கிடையாது. சரிங்களா, அடுத்தது பாருங்க, சில வரலாற்று ஆசிரியர்கள் தத்துவவாதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், வரலாற்று ஆசிரியர்கள்ல குறிப்பிட்ட பேர் மட்டும் என்னது, இந்த தத்துவவாதிகளாக இருக்காங்க. ஸோ அப்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நமக்கு டி. அடுத்தது பாருங்க, ஏ என்பது பிக்கு தெற்காகவும், ஓகேவா, டைரக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப மேல இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு, ரைட்ல இருக்கிறது கிழக்கு, லெஃப்ட்ல இருக்கிறது மேற்கு அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. சரிங்களா, ஏ என்பது பிக்கு தெற்கு. அப்ப பில இருந்து தெற்கு டைரக்ஷன்ல யார் இருக்கா, ஏ இருக்காரு. ஓகே, ரைட், ஏ இருக்காரு அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. ஓகேவா, சரி, ரைட். அடுத்தது சி என்பது பிக்கு கிழக்காக இருந்தால், பில இருந்து கிழக்குல யார் இருக்காங்க, இந்த டைரக்ஷன்ல யார் இருக்கா, சி அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. சிஐ பொறுத்தவரை ஏ எந்த திசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சியை பொறுத்தவரை ஏ எந்த திசைனா இப்படி டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. இப்படி வரும்போது என்னது, கிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு வரப்போகுது. சரிங்களா, அப்ப நமக்கு கிழக்கு தெற்கு அப்படின்னும் போது நமக்கு என்ன வரப்போகுது, தென்கிழக்கு அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. சரிங்களா, அடுத்தது பாருங்க, ஒரு வென் டயக்ராம் வச்சு கொடுத்துருக்காங்க. நாய்கள், செல்லப்பிராணிகள், பூனைகள் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு எது ஸ்ட்ரைக் ஆகும்னா, செல்லப்பிராணிகள் எல்லாமே, அதுல நாய்கள் உள்ள வரப்போகுது, பூனைகள் உள்ள வரப்போகுது. அப்ப நமக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு வரும். பட் ஆனா இதை போட்டுறாதீங்க. சரிங்களா, என்ன கண்டிஷன்ஸ்ல இது வேற ஆன்சர் வருது அப்படின்னா ஆன்சர் சொல்லிடுறேன், பி அப்படிங்கிறதா இருக்க போகுது. எப்படி சார் அப்படின்னா, செல்லப்பிராணிகள், ஓகே ரைட்டு, அது ஒரு சர்க்கிள். செல்லப்பிராணிகள்ல என்னென்னலாம் வைக்கலாமோ அதெல்லாம் வைக்க போறோம். நாய்கள், எல்லா நாய்களும் செல்லப்பிராணிகளாக இருக்கா, அதாவது நாய் இனத்தை நம்ம செல்லப்பிராணிகளா வச்சுக்கலாம். பட் ஆனா எல்லா நாய்களும் செல்லப்பிராணிகளாக இருக்கா அப்படின்னா, இப்ப தெருல நிறைய நாய்கள் இருக்கு அப்படின்னா அதுவும் செல்லப்பிராணிகளா இருக்கா அப்படின்னா, செல்லப்பிராணியா வச்சுக்கலாம் நாய்களை. பட் ஆனா எல்லா நாய்களும் செல்லப்பிராணியா இருக்கா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அப்ப சில நாய்கள் இருக்கு, சில நாய்கள் இல்லை. அதே மாதிரி பூனைகள் அப்படிங்கிறது என்னது, சில பூனைகள் இருக்கும், சில பூனைகள் செல்லப்பிராணியாக இருக்காது. சரிங்களா, செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடிய விலங்கினம் தான் பூனைகளும் நாய்களுமே தவிர, எல்லா நாயா ஒன்று உருவாயிட்டனாலே அது செல்லப்பிராணிகளா யார் வீட்டுக்காவது வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா, அது மாதிரிதான் நமக்கு இதை ஆன்சர் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டக்குன்னு நமக்கு பார்க்கும்போது இது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா, இது போடாதீங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆன்சர்ல, அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா,
சரி, அடுத்தது பாருங்க ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்கும் அப்படிங்கறத நம்ம கேட்குறாங்க. இது மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம பேஸ் லைனை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பேஸ் லைன் அப்படிங்கும்போது ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் அப்படின்னா 1 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 3. அதே மாதிரி இங்க மேல 1 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 3. அதே மாதிரி இங்கேயும் 1 2 அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 3. இங்கேயும் 1 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 3. அப்ப எத்தனை 3 இருக்கு? 4 3 இருக்கு. அப்ப நாமும் 12 ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. இப்ப இந்த மாதிரி பேஸ் லைன் இருக்கு இல்லையா, கீழே இருக்கக்கூடிய இந்த பேஸ் லைன் அதை எது ஸ்பிட் அப் பண்ணுது? ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் ஸ்பிட் அப் பண்ணுதுன்னா அப்ப இங்க 1 2 அப்ப எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னா இங்க ஒரு 3 ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வரும். அது மாதிரி இந்த பேஸ் லைனை எத்தனை ஸ்பிட் அப் இருக்கு அப்படின்னு பார்த்து ஆட் பண்ணி போட வேண்டியதான். ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? 1 2 3. ஓகேவா? சரி, இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்க போகுது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நாளை கிளாஸ்ல இருக்கும்போது இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. சரிங்களா? பின்வரும் படத்தில் எது கொடுக்கப்பட்டுள்ளது? வாக்கியங்களை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம வரைய சொல்றாங்க. சரிங்களா? கவனிங்க. சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இசையமைப்பாளர்கள்ல ஆசிரியர்களும் இருக்காங்க. சரி, ரைட், ஓகே. சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள், ஆசிரியர்கள் சில பேர் விளையாட்டு வீரர்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் ஆனா என்னது, எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரர்கள் கிடையாது, இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இசையமைப்பாளரும் விளையாட்டு வீரரும் சேர்ந்து இருக்க கூடாது. அப்ப எதா ஒரு ரெண்டு ஷேப் இருக்கு இல்லையா, விளையாட்டு வீரர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் கனெக்டே ஆகக்கூடாது. ஓகேவா? கனெக்டே ஆகக்கூடாது. ஓகேவா? எதுலையுமே கனெக்ட் ஆகாதது எது அப்படின்னா இதுதான். சார் இதுவுமே கனெக்ட் ஆகாம இருக்கே அப்படின்னா இதுக்குள்ளார இது ரெண்டும் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. அனைவரும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது வந்திருந்தாதான் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? அப்ப இது ரெண்டும் நமக்கு அங்க வராது. ஓகேவா? சோ அப்ப நம்ம கரெக்டா இருக்கிறது இதுதான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, தனித்திருக்கும் எண்ணை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 8 65 64. இது பாத்தீங்கன்னா 1 கியூப் வேல்யூ. ஓகேவா? 1ஓட கியூப் வேல்யூ 1 தான். 8ஓட கியூப் வேல்யூ நமக்கு என்ன? 8ஓட வேல்யூ என்னது? 2ஓட கியூப் வேல்யூ தான் நமக்கு 8. இங்க 64 அப்படிங்கும் போது 4ஓட கியூப் வேல்யூ. ஓகேவா? அப்ப இங்க என்ன வரணும்? 3ஓட கியூப் வேல்யூ தான் வரணும். நமக்கு தவறாக இருக்கு. தவறானது என்னது? 65. அடுத்தது பாருங்க, ஒரு வகுப்பில் மதிப்பு பட்டியலில் இருந்து ராமு மேலிருந்து 7வது இடத்திலும் கீழிருந்து 6வது இடத்தையும் பெற்றுள்ளார். வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? மேலிருந்து எத்தனாவது இடம் சொல்றாங்க? மேலிருந்து 7வது இடத்தையும் கீழிருந்து 26. சாரி, கீழிருந்து எத்தனாவது இடம்னா 26வது இடம். வெறும் 6 மட்டும் படிச்சிட்டேன். ஓகேவா? 26வது இடம். அப்ப மேல இருந்து வரும்போது 7வது பிளேஸ்ல ராம் இருக்காரு. கீழே இருந்து வரும்போது எத்தனாவது பிளேஸ்ல இருக்காருன்னா 26வது பிளேஸ்ல இருக்காரு. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு பிளேஸையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? 33ன்னு கிடைக்கும். ஆனா ரெண்டு பிளேஸுக்கு ஒரு பிளேஸ் தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ 1 மைனஸ் பண்ணிடுங்க. எத்தனை பேர் அதுல வகுப்புல இருப்பாங்க அப்படின்னா 32 பேர் நமக்கு அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. சரிங்களா? ஏன் 1 மைனஸ் பண்றோம் அப்படின்னா ராம் அப்படிங்கிறவர் மேலேருந்து வரும்போது 7, கீழே இருந்து வரும்போது 26. ரெண்டு பிளேஸும் ஒரே பர்சன் தான். ராம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இருப்பார். ஸோ அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால 1 நம்ம ஆட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருப்போம். 26 + 7 33ன்னு போட்டிருப்போம். சரிங்களா? அப்ப ரெண்டுத்துக்கு 1 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 1 திருப்பி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்க போகுது? 32 பேர் தான் நமக்கு அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இங்க 16 12 14 அப்படின்னு இருக்கு. 21 9 15 இருக்கு. 10 இங்க என்ன வரும்? இங்க 16ன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 16 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. நமக்கு என்ன கிடைக்க போகுது? 28. அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 14 அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. அது மாதிரி 21 9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 30. இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 15 அப்படின்னு நமக்கு இருக்க போகுது. ஸோ அப்ப இங்க 16ன்னு இருக்கு. அப்ப இங்க எதால டிவைட் 2ஆல டிவைட் பண்றோமா? அப்ப இதை 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 32ன்னு வரணும். ஓகேவா? இது 10ஐயும் இங்க இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எக்ஸையும் ஆட் பண்ணா 32ன்னு வரணும். அப்ப 10 + x = என்னது? 32. இதை அந்த பக்கம் கொண்டு போங்க. என்னது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? எக்ஸோட வேல்யூ 22 அப்படின்னு நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்ப நமக்கு இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சர் என்னது? 22 அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது.
இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்கப்பா. சரிங்களா? இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. அது இங்க நமக்கு வருதா, இல்ல இதோட ஸ்கொயர் வேல்யூவாக இருந்து அதை மைனஸ் பண்றோமா, இல்ல இது டிஃபரன்ஸ்ல இருக்கு, இது டிஃபரன்ஸ்ல இருக்கா. ஸோ என்ன மாதிரியான ஒரே லாஜிக்ல எது இருக்கு அப்படிங்கறது பாருங்க. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, தனித்திருக்கும் வார்த்தையை கண்டுபிடிக்கவும் முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்பு, வாள், கத்தி, கோடாரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுல வாள் தனியாகவே செயல்படக்கூடிய ஒரு ஆயுதம், கத்தியும் அதே மாதிரி தனியாக செயல்படக்கூடிய ஒரு ஆயுதம், கோடாரியும் அதே மாதிரிதான். பட் அம்பு அப்படிங்கும்போது நமக்கு என்னது, அது வில்லு இருந்தாதான் அந்த அம்பை ஏய முடியும். ஓகேவா? சோ அப்ப அது தனித்து செயல்பட முடியாது. ஓகேவா? சோ அப்ப அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆட் அண்ட் அவுட் தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப அதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க, சரிங்களா, வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் பயன்படுத்தவும். அர்த்தமுள்ள வரிசையில எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெசவு, பருத்தி, துணி, நூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுல நாம எது எதுல இருந்து வரும் அப்படின்னா துணி தான் நமக்கு கடைசியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பருத்தியிலிருந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா நூலை எடுப்பாங்க. ஓகேவா? 2 4. ஓகேவா? பருத்தியிலிருந்து நூல் வரும். நூலை நெசவு பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னது, நெசவாலையில நெசவு நெய்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன மாறும், துணியாக மாறும். அப்ப 1 3 அப்படின்னு இருக்க போது. அப்ப 2 4 1 3 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க போது. ஓகே, ரைட். சரிப்பா, இன்னைக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? தினமும் படிங்க. இன்னும் ஒரு 2 நாள் தான் நமக்கு எக்ஸாம்ஸுக்கு இருக்கு. எல்லாரும் நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டாக போங்க. எல்லாரும் ஒரு அரசு அதிகாரியாக மாறலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய சண்டே டெட் எக்ஸாம் யாராவது எழுதுறீங்க அப்படின்னா அவங்க வரண்டா ரைஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச்ல போய் நீங்க ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதி நீங்க உங்களோட டெட் எக்ஸாம்ல எந்த நிலையில இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம எல்லாரும் போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, அதே மாதிரி பிசி எக்ஸாம் எழுதுற எல்லா மாணவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லாவும் எழுதுங்க. சரிங்களா? தேங்க்யூ.